ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கத்திரிக்காய் கடையல் சட்னி. கொங்கு நாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்லலாங்க. ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி இது. இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த சட்னி வெரைட்டி ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபெமிலியர். எல்லார் வீடுகள்லையும் மோஸ்ட்லி செய்வாங்க. சின்ன சின்ன லோக்கல் மெஸ்ஸிலலாம் இந்த சட்னி கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பொங்கலுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பொருத்தமான சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. நல்ல சுவையான கத்திரிக்காய் கடையல் சட்னி, நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே கத்திரிக்காய் கடையல் சட்னி செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. நல்ல குண்டு கத்திரிக்காய், நல்ல ஒரு அளவான சைஸில் எடுத்தாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிடலாம். ஸோ சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு இது நல்லா அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு கத்திரிக்காய் மாதிரியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிடலாம். ஸோ சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கறது ஆப்ஷனல். வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது தக்காளி. இங்கே 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 ஆப்பிள் தக்காளி, 2 நாட்டு தக்காளி வெரைட்டி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளியில். இது நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் ரெசிபி. ஸோ இந்த தக்காளி, நாட்டு தக்காளி சேர்க்கறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சேர்த்துக்கங்க. சப்போஸ் நாட்டு தக்காளி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்பிள் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளியெல்லாம் அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான முக்கியமான காய்கறிகளான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது தாளிச்சுட்டே நம்ம மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த சட்னிக்கு இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்க்கறதில்ல தாளிப்புக்கு. சீரகமும் மல்லியும் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா சேர்த்தாச்சு. கூடவே 4 கருவேப்பிலை, 3 பல் பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. காரத்துக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். பட் 4 பச்சை மிளகாய் சரியாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற காய்கறியோட அளவுக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியை சேர்த்து விட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் சேர்த்து விட்டுறலாங்க. தக்காளியை தனியாக வதக்கியெல்லாம் ஒன்றும் விட வேண்டாம். நம்ம அப்படியே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கோடு சேர்த்து விட்டு வேகறக்கு விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் வெந்து வர தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைப்போம். இதை நீங்கள் குக்கர்லேயும் தாளித்து விட்டு வேக வைக்கலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் நல்லா தாளித்து விட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வெந்துருச்சு. நல்ல கமகமன்னு வாசனை வருது. நம்ம சேர்த்த அந்த மல்லி, சீரகம் இந்த காய்கறிகளோடு சேர்ந்து வெந்து வர வாசம் சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. பாருங்கள், நல்ல காய்கறிகளெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு.
இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. அடுத்தது கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், பட் கொஞ்சமாக அந்த சாம்பார் பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு உட்டன் மத்து வச்சோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேஷர் வச்சோ நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுருங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி கடைஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் கடையல் சட்னி, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்து ரொம்ப ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஒரு அருமையான சட்னி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபிங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த கத்திரிக்காய் கடையல் சட்னி ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபெமிலியர். கண்டிப்பாக எல்லார் வீடுகளையும் மோஸ்ட்லி செய்வாங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.